ஹாய் வாங்க இன்றைக்கி சாதத்துக்கு டேஸ்டியான சிக்கன் சுக்கா பண்ணலாம். இது ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு பேன் வச்சுக்கிட்டேன். நான் எடுத்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் போட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன தக்காளி மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. மசிய தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் எடுத்து வச்ச மசாலாவும் போட்டு நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா சிக்கன் வந்து ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் சிக்கன் சுக்கா. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.